ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவேஸ் ஒன் ரிவ்யூ. லாஸ்ட் வீக் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற சீ ஃபுட் கடைக்கு போயிருந்தோங்க. சீ ஃபுட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த கடையில். சொல்லப்போனால் எங்கள் வீட்டிலேருந்து சுமார் ஒரு 30 நிமிஷம் ஆகுங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு சீ ஃபுட் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து அடிக்கடி வரமாட்டோம், எப்போயாவது ஒரு தடவை வரப்போ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன்கள்லாம் இருக்கும். ஸோ பார்க்குறீங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மீன்கள் வந்து இங்கே பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண கடைகள்லாம் இப்போ பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான கடைகளில் மட்டும்தான் வந்து ரெகுலராக வந்து இந்த சீ ஃபுட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ என் முன்னாடி பார்க்குறது வந்து ரெட் லாப்ஸ்டர் தான். இந்த ரெட் லாப்ஸ்டர் வெரைட்டிஸ் பார்க்குறீங்க, உண்மையாகவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் லைவ்லியாகவும் இருக்குது. சப்போஸ் வந்து யாராவது வாங்க நினச்சாங்கன்னா அவங்க வந்து அப்படியே வந்து கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்கல்லாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான மீன்கள் தான். ஒரு சில மீன்கள்லாம் வந்து ஒரு சில இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்கள, ஒவ்வொரு மீனும் பார்த்திங்கன்னா ஒரு சில மீன்கள்லாம் வந்து அட்லாண்டிக் வகைகளை சார்ந்தது, ஒரு சில மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா கனடா சைட்லேருந்து வந்து பிடிச்சிட்டு வந்த மீன்களாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறது வந்து ப்ளூ கிராப்ஸ் தாங்க. இது வந்து பார்க்குறீங்களா, உண்மையாகவே ஒரு லைவ் கிராப்ஸ் தான். பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து நண்டு வாங்கிட்டு போகிறது வந்து எப்படி வாங்கிட்டு போவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே மாதிரி லைவ்லியாகவும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எப்படி பேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு டசனுக்கு $60 போட்டு விற்கிறாங்க. ஸோ மற்ற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸில் போட்டு நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குற இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் செப்பிகள் தான். ஸோ வித்தியாசமான சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இப்போ தான் பார்க்க முடியுது எங்களால். மற்ற கடைகளெல்லாம் இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் சீ ஃபுட்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து ஒரே மாதிரியான சீ ஃபுட் இருக்கும். இந்த கடைகளில் மட்டும்தான் வந்து ஒரு சில கடைகளில் மட்டும்தான் வந்து ரொம்ப நிறைய வெரைட்டி ஆஃப் சீ ஃபுட்ஸ் பார்க்க முடியுதுங்க. சீ ஃபுட்டில் இத்தனை வெரைட்டி ஆஃப் இருக்கா அப்படின்றது நம்மளால் இங்கே வந்து தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நாங்களாம் மீன் மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். மீன், கிராப்பு, சிப்பிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன தான் அந்த கடைகளில் வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் செக்ஷன் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து இந்த சீ ஃபுட் தாங்க. சொன்ன மாதிரி மற்ற கடைகளில் இந்த சீ ஃபுட் வெரைட்டிஸ் பார்க்கவே முடியாது. ஸோ மற்ற கடைகளையும் நாங்கள் எப்படியாவது வந்து சீ ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் மீன் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்கள், காய்கறிலாம் வந்து எப்படியாவது நாங்கள் வாங்கிடுவோம். ஆனால் இந்த மாதிரியான வெரைட்டி ஃபுட் வந்து இந்த கடைகளில் மட்டும்தான் இருக்குன்றனால எங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து இந்த சீ ஃபுட் தான். ஒரு சில மீன்கள்லாம் வந்து லைவ்லியாகவே கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா சில மீன்கள் மட்டும் பேக் பண்ணி வந்து சேல் பண்ணுவாங்க. மக்களும் வந்து டைம் கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தேவையான குவான்டிட்டியை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து பில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக லைவ்லியாக வேணும் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணி எந்தெந்த மீன்லாம் வந்திருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அது வந்து கடைகளில் சொல்லி கட் பண்ணி கொடுத்துட்டு வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாதிரி சில மீன்கள்லாம் வந்து லைவ்லியாக இருக்காது இல்லையா, அதனால் வந்து பேக்டாக இருக்கிற மீன்கள்லாம் வந்து சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு போவாங்க. எங்களுக்கு வந்து பேக்டாக இருக்கிற மீன் வந்து லைவ்லியாக கிடைக்காதனால நாங்களும் ஒரு பேக் மீன் எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் லைவ்லியாக இருக்கிற மீனும் ஒன்று வாங்கிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என் பையனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஃபுல்லாக ஒரே விளையாட்டு தான். எல்லாருமே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கடையிலேருந்து வஞ்சர மீன் பேக்கெட் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து லைவ்லியாக இந்த வஞ்சர மீன் கிடைக்காதனால நான் இந்த மாதிரி பேக்டு மீன் எடுத்திருந்தேன்.
ஸோ அது வந்து ஏற்கனவே கடையில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் வச்சுருப்பான். ஸோ நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாமளும் ஒரு தடவை நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதே மாதிரி மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நான் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனாலலாம் வந்து அலசி எடுத்துக்கலாம், நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடானி வந்ததுக்கப்புறமா நான் இப்போ வந்து அந்த பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நான் ரோஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். ஸோ அது கூடவே வந்து நான் 3 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேங்க, வரமிளகா தான். ஸோ உங்கள்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வரமிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே ஈவனாக ஆயிலில் ரோஸ்ட் ஆகி வரணும். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் கறி தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து எல்லாமே வந்து ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லாமே நல்லா ஃப்ளேவர் கொடுக்குற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு இங்கே வெங்காயமும் அந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம் அந்த கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கூடவே ஒரு 7லேருந்து ஒரு 10 பல் பூண்டு, ஓகேவா, இது வந்து சேர்த்து நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த பூண்டு வெங்காயம் அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு கூடவே நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு அளவுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும், நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப கோல்டன் கலர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக ஒரு கலரில் இருந்தாலே போதும். ஸோ நான் ரொம்ப வந்து வறுத்து எடுக்க போகிறதில்ல. ஸோ நார்மலாக வந்து லைட்டாக வறுத்து எடுத்தாலே போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஸோ கருவேப்பிலை வந்து நான் வந்து வதக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த குழம்புல அந்த அரைப்போடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு சிலர்லாம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்கிறாங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நான் வந்து ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பெருங்காய பொடியும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ இதை வந்து நல்லா இந்த ஆயிலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எப்படியும் வதங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகும். நான் சிம்லேயே வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அரைப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்சரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மேஜிக் புல்லட்டில் தாங்க இந்த ஃபுல்லாகவே அரைப்பை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரொம்பவே வசதியாக இருந்தது, எனக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ இது எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு. இதுக்கு தேவையான அந்த குழம்புக்கு தேவையான புளியை வந்து நான் இந்த மாதிரி ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இது அப்படியே சேர்த்துக்க போகிறேன். ஸோ புளி தண்ணிக்கு பதிலாக அந்த புளியவே டைரெக்டாக நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மேஜிக் புல்லட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரைப்பை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏற்கனவே வஞ்சர மீனை நல்லா மஞ்சத்தூள் உப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த வஞ்சர மீனை இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்செலாம் வந்திருக்கு. ஸோ நல்லாவே கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வஞ்சர மீனை வந்து இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ எல்லா மீன் துண்டுகளும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இந்த வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வர வரைக்கும் இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் சொல்லப்போனால் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து கொதிக்க விட்டால் போதும். ஸோ 7 நிமிஷம் கழித்து பார்த்தா குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தது. ஸோ உள்ளே இருக்கிற மீன் பீசஸும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து சாதத்துக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மீன் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்குங்க. அதே மாதிரி ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே டெஃபினட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 7 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சில சமயம் என்ன ஆகும்னா மீன் தான் வந்து உதிரியாக துண்டு துண்டாக வந்துடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் வந்து வஞ்சர மீன் குழம்பு, முட்டை, சாதம் தான். ஸோ ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.